عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நாம் நம் பெற்றோரை மதித்து அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவர்களை அன்புடனும் மென்மையுடனும் நடந்து கொள்வதன் மூலம் அவர்களை மதிக்கவும் நேசிக்கவும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். இதனை அல்லாஹ் தனது திருமறையில் கூறும் பொழுது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வகுல் ரப்பி உல்ஃபி வலா தன்ஹருமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. என்னை தவிர வேறு எவரையும் வழங்கலாகாது என்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் கட்டளையிடுகிறான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்களில் இருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவ்விடத்தில் சி என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம். அவ்விருவரை உம்மிடத்திலிருந்து விரட்டவும் வேண்டாம். இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சை பேசுங்கள் என்று அல்லாஹ் 17வது அத்தியாயம் 23வது வசனத்தில் தெளிவாக பெற்றோருக்கு கண்ணியம் கொடுக்கிற விதத்தை கட்டளையிடுகிறான். மேலும் என் இறைவனே, என் சிறு வயதில் நான் இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ அதே போல் அவ்விருவரையும் கிருபை செய்வாயாக என்று கூறி பிரார்த்திருங்கள் என்று அல்லாஹ் 17வது அத்தியாயம் 23வது வசனத்தில் 17வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு பெற்றோருக்கு துவா செய்ய வேண்டும் என்று கூறுகிறான். எனவே நம் பெற்றோர் இவ்வுலகில் வாழும் பொழுது அவர்களுக்கு மதித்து வாழும் பிள்ளைகளாகவும் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்காக துவா செய்யும் பிள்ளைகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.